இந்திய அளவில் வசூலை வாரி குவிக்கும் துரந்தர் திரைப்படம். அமீர் கானுக்கு டஃப் கொடுக்கும் ரன்வீர் சிங் தங்கள் திரைப்படத்தின் 2000 கோடி வசூல் சாதனையை முறியடிப்பாரா? பாலிவுட் இயக்குனர் ஆதித்யா தார் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி வெளியான திரைப்படம் துரந்தர். இப்படத்தில் மாதவன், அக்ஷய் கன்னா, அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், சாரா அர்ஜுன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மக்கள் மத்தியில் இந்த படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருகின்றது. பாகிஸ்தானின் ஆபரேஷன் லியாரி மற்றும் இந்திய உளவுத்துறை நிறுவனமான ரா மேற்கொண்ட ரகசிய பணிகளை அடிப்படையாக கொண்டு துரந்தர் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஹம்சா என்ற பெயரில் பாகிஸ்தானுக்குள் உளவாளியாக செல்லும் ரன்வீர் சிங் இந்தியாவிற்கு எதிரான சதி திட்டங்களை கண்டுபிடித்து எப்படி முறியடிக்கின்றார் என்பது இதன் கதை. 3.5 மணி நேரம் கொண்ட இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன நாளில் இருந்து வசூலில் மிரட்டி வருகின்றது. இப்படம் வெளியான 3 வாரத்தில் 1006 கோடிக்கும் மேல் வசூலித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படங்களில் துரந்தர் முதலிடம் பிடித்தது. இந்த நிலையில் படம் வெளியாகி 39 நாட்கள் ஆன நிலையில் துரந்தர் திரைப்படம் வசூலில் புதிய சாதனையை படைத்துள்ளது. அதன்படி துரந்தர் உலக அளவில் 1296 கோடி வசூல் செய்திருப்பதாக படக்குழுவினர் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளனர். 6 வளைகுடா நாடுகளில் துரந்தர் படம் தடை செய்யப்பட்டாலும் வசூலில் சாதனையை படைத்து வருகின்றது. மேலும் இந்திய அளவில் 1011 கோடியே 73 லட்சம் ரூபாயும் மற்ற நாடுகளில் 284 கோடியும் வசூலாகியுள்ளது. இப்படி வசூலை வாரி குவித்து வரும் ரன்வீர் சிங்கின் துரந்தர் திரைப்படம் அமீர் கானின் தங்கல் திரைப்படத்தின் சாதனையை முறியடிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காரணம், உலகளவில் அதிக வசூலை பெற்ற இந்திய திரைப்படம் என்ற பெருமையை அமீர் கான் நடித்த தங்கல் திரைப்படம் பெற்றுள்ளது. அதாவது தங்கல் திரைப்படம் உலக அளவில் 2000 கோடி வரை வசூலை ஈட்டி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தங்கல் திரைப்படத்திற்கு அடுத்தபடியாக பிரபாஸ் நடித்த பாகுபலி 2 திரைப்படம் 1811 கோடி வசூல் செய்து 2ஆம் இடத்தில் உள்ளது. அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 திரைப்படம் 1800 கோடி வசூலித்து 3ஆம் இடத்திலும், எஸ் ராஜமௌலியின் ஆஸ்கர் விருது பெற்ற கால நாடகமான RRR திரைப்படம் 1387 கோடி வசூல் செய்து 4ஆம் இடத்திலும் உள்ளது. இப்படி உலக அளவிலான வசூல் பட்டியலில் தான் துரந்தர் திரைப்படம் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. கணக்குப்படி பார்த்தால் அமீர் கானின் தங்கல் வசூல் சாதனையை முறியடிக்க துரந்தர் படம் இன்னும் சுமார் 700 கோடி வசூலை ஈட்ட வேண்டியுள்ளது. இந்த நிலையில் தான் துரந்தர் படத்தின் 2ஆம் பாகம் வரும் மார்ச் 19ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதை ஒரே நேரத்தில் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 5 மொழிகளில் வெளியிட தயாரிப்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர். தங்களின் சாதனையை துரந்தர் முறியடிக்க முடிந்தாலும் இல்லாவிட்டாலும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை.